மக்களே, வருங்கால வழிவர்களை எதிர்கால கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களே, இன்னும் ஏனைய பெரியவர்களே, நாடாமக்க வந்தவர்களே, வராதவர்களே, அங்கே ஓரஞ்சாரத்தில் உட்கார்ந்து கொண்டு சொந்த சோழிகளை பார்த்து கொண்டிருப்பவர்களே, காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களே, நாளைய சமுதாயத்தை சீர்மிக்கதாக கொண்டு செல்ல காத்து கொண்டிருக்கக்கூடிய பாசத்திற்கு மரியாதைக்குரிய மாணவ செல்வங்களே, என்னட்டா ஒரு நாடகம் வைக்கிறோம்னால எதுக்கு வைக்கிறோம்னுட்டா மாதம் மும்மாறி மழை பொழியன் அப்படின்ற கதை சாமியை கும்பிட்டு சாமிக்கு முன்னாடி இப்படிப்பட்ட சரித்திர நாடகங்களை வச்சு சிறப்பான ஒரு விழாவை எடுக்கிறது காரணமே அதுதான். பாருங்க, நம்ம ஊர் தெய்வத்தினுடைய அருள்னால நாடகம் வைக்கிறதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சு பூமி குளிர்ந்து நல்லா இருக்கு. மதுரையிலேருந்து மட்டும் கிடையாதுண்ணே, நீ தமிழ்நாடு கூட ஏன்னா அந்த ஒரு சிறப்பு வந்து எல்லா ஊருக்கும் கிடைச்சிடாது. ஏன்னா எத்தனை ஊரில் வந்து இன்னைக்கு திருவிழா கொண்டோம்னா வெயில் வெக்க அது வாடு சூட்டை கிளப்பி விட்டு கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெய்வத்தினுடைய அருளால சிறப்பா மழை பெஞ்சு பூமி குளிர்ந்து, ஆனா கண்டிப்பா நாடகம் முடிய வரைக்கும் மழை வராது, கவலைப்படாது. நாடகம் முடிஞ்சு கண்டிப்பா மழை வரும். ஏன்னா நாடகம் நடக்கிறதுக்காக இன்னைக்கு மழை பெய்யணுன்றக்காக நாடகத்தை சிறப்பாக நடத்திட்டு இருக்கேன். இவ்வளவு அரும்பாடுபட்டு இன்னைக்கு வரி காசை கொடுத்து நாடகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நாடகம் சிறப்பா அமையணும் அப்படின்ற காத்த மழை கொஞ்சம் ஒதுங்கி இருக்கு. அப்படி இருக்கனால ஏன்னா இன்னைக்கு அமையப்பட்டுள்ள நடிகர்லாம் சாதாரண நடிகர் பல பகுதியிலிருந்து பொறுக்கி அண்ணே, ஏன் அதுக்கான கம்பத்துக்கலையா தண்ணி நல்லா குடிச்சிட்டு நல்லா சொல்லு. நானும் கோவப்பட்டு லேசா குடிஞ்ச கம்பத்துக்குறாரு. எதுக்கு கோவப்படணும்? எதுக்கு கோவப்படணும்? என்னைக்கு கோவப்பட்டுக்கணும்? குடிச்சிட்டு நல்லா சத்தமா சொல்லு. பொறுக்கி அது பரவாயில்ல, உண்மைதான். என்கிட்ட பேர்பட்ட மிகப்பெரிய மாமேதைகளை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நடத்தக்கூடிய நாடகம். ஏன்னா எத்தனையோ நாடகங்கள் இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிச்சனை பவளக்குடி சத்தியவான் சாலத்து தூக்கு தூக்கி இந்த பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை நாடகங்கள் இருந்தாலும் இந்த அரிச்சந்திர நாடகத்துல என்ன சிறப்புன்னு கேட்டா, என்கிட்ட எத்தனை நாடகங்கள் வச்சாலும் அரிச்சந்திர மயனாண்ட நாடகத்தை வச்சு பார்க்கணும்ன்றது ஐதீகம். எவ்வளவு நாடகம் வச்சாலும் இந்த நாடகத்தை கண்டிப்பா வச்சாகனே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எனக்கு அரிச்சந்திர நாடகத்துல என்ன சிறப்புன்னு கேட்டா, அந்த காலத்திலே மகாத்மா சுதந்திரத்திற்காக போராடிய மகாத்மா காந்தியடிகள் இந்த நாடகத்தை உட்கார்ந்து பார்த்து தேர்ந்த சத்திய சோதனை அப்படிங்கிற நூலையே எழுதினாராம். அப்பேற்பட்ட புகழ் படித்த நாடகம் தமிழகத்தில் இந்த நாடகம் தான். அதையும் பாருங்க, இந்த நாடகத்துக்குன்னு தனி முக்கியத்துவம் கொடுத்து தமிழகத்திலேயே அனைத்து ரசிக பெருமக்களினுடைய மனதிலும் இடம் பிடித்த மதுரையில் யாருன்னு மரியாதைக்குரிய ஐயா ஆர்வி உடையப்ப தேவர் அவர்கள். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வரிச்சொரு பணியப்ப வந்து வள்ளியம் நாடகத்துக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எடச்சொன்னி முருகேஷ் ஐயா. அதுக்கப்புறம் மிகப்பெரிய மேதை யாருன்னு இங்கே ராஜநடிகாக வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு உள்ளம் எம் சமய கருப்பு அவருடைய தந்தையார் செஞ்ச தொழில இன்னைக்கு அதை கண்ணும் கருத்துமா அவருடைய பேரை இன்னும் மென்மேலும் நிறுத்தும் விதத்திலே சிறப்பானது ஒரு கலைஞராக தேர்ந்தெடுத்து இன்னைக்கு தமிழக அனைத்து ரசிக
பெருமக்கள் அனைவரும் மனதில் இடம் பிடித்து வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஆசியை பெற்ற மரியாதைக்குரிய தஞ்சாவூரை சேர்ந்த எம் சமய கருப்பு மேகலா இருவரும் இணைந்து நடிக்கக்கூடிய சரித்திர காவியமான ஹரிச்சந்திரன் நடத்திய ஆமா இந்த நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. இந்த நாடகத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னு வழங்கினேன்னு முழிச்சிருந்தது. நாடகத்தை பார்த்துருங்க உங்க கதை அதை பார்த்து அப்படி இருக்கணும். சுறுசுறுப்பும் விறுவிறுப்பும். ஏன்னா இந்த மலையில இவ்வளவு பெரிய சுறுசுறுப்பு கிடைக்கலாம் பெரிய விஷயம். பூரா தோல் வாத்தியா இங்க மதுரையில் ஆரம்பிச்ச மலை பூரா பொதுக்குன்னு இருக்கணும். எங்க அப்ப ராஜரத்னுடைய கை வண்ணத்திலேயே எங்க அண்ணன் வேளாங்கண்ணியினுடைய கை வண்ணத்திலேயே நீ தோல் அப்படியே சுருக்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கணும். என்கிட்ட கலைஞர் வந்து எவ்வளவுதான் மழை பெஞ்சாலும் நீ தெய்வத்தினுடைய அருளால சிறப்பா போயிட்டு இருக்கு. அதோட மட்டும் இல்ல, ஏன்னா கலிகாலம் காலம் கெட்டு போச்சு. இப்ப யாரையும் குறை சொல்லிக்கலாம். காலம் கெட்டு போச்சா? ஆமா. ஏன் காலம் முத மாதிரியா இருக்கு? காலம் முத மாதிரி தான் இருக்கு. காலம் அப்படியே தான் இருக்கு. அதுல எந்த மாற்றம் கிடையாது. காலத்தை நம்ம வசதிக்காக கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதான் உண்மை. பாருங்க, நம்ம வீட்டு பக்கத்துல ஒருத்தனுக்கு புதுசா கல்யாணம் பண்ணி வச்சோம்னே. சரி, கல்யாணம் பண்ணி வச்சா பாத்தீங்கன்னா முதல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல கல்யாணம் பண்ண உடனே வீட்டுல பெரிய வைப்பா நல்லது சொல்றதுக்கு பிள்ளை இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் குடும்பம் பண்ணணும் அப்படின்றது புத்திமதி சொல்றதுக்கு பெரியவங்க இருப்பாங்க. ஆமா ஆமா. இப்ப பெரியவங்களை யார் மதிக்கிறா? என்ன பெரியவங்கள மதிக்கிறதுக்கு வேலையே கிடையாது. சரி, என்னையா சும்மா நொய்யுன்னுக்கிட்ட அந்த காலத்து மாதிரியே இருக்காது. பூரா கம்ப்யூட்டர் காலம். இப்ப முத மாதிரிலாம் கிடையாது. காலங்கள்லாம் மாறி போச்சு அப்படின்னு சொல்லி பெரியவங்கள வாய திறக்க விடுறது இல்ல. 50ல அதுக்கப்புறம் யாருன்னா குடும்பத்துக்கு அப்புறம் இந்த வாத்தியார் இருக்கா தெரியுமா ஸ்கூல்ல, அவங்கள வந்து கண்டிச்சு பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, முதல்ல பாத்தீங்கன்னா வீட்டுக்கு அடங்காத பிள்ளை அப்புறம் பள்ளிக்கூடம் போனோடனே வாத்தியாருக்கு அடக்கி ஒரு வழியா ஒழுக்கமா கண்ணியமா அதுல ஒரு பிள்ளைய ஆளாக்கி காட்டுறது அப்ப அதுக்கும் வேலை இல்லைன்னா. இப்ப வீட்டு அடங்கா வீட்டுல பாத்தீங்கன்னா வீட்லயே செல்லம் கொடுத்து வளர்த்து பிள்ளையில கொம்பு சீவி விட்டு போடுறாங்க. கடைசியில ஸ்கூல்ல போய் சேர்க்கும் போது வாத்தியாரை கண்டிக்க நினைச்சா சரி என் பிள்ளைய கை வச்சா தொலைச்சு போடுவோம்டா, தொலைச்சு என் பிள்ளை மேல கை வைக்க கூடாது. வந்தியா வாங்குற சம்பளத்துக்கு பாடம் நடத்தினியா பேசாம போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு மேல என் பிள்ளைக்கெல்லாம் புத்திமதி சொல்ற அளவுக்கு உனக்கு புத்தி இல்லைன்றாங்க. அப்படி போயிட்டு இருக்கு இப்ப காலம். அதனால இப்ப அவங்களும் என்ன பண்றாங்க, அவங்க என்ன செய்யணுமோ அதை மட்டும் நமக்கு என்ன அதை திருத்த முடியாது. தாய் தகப்பனே இப்படி சப்போர்ட்டா இருக்கும், நம்ம அப்படி பண்ண முடியாது. அப்படி போயிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, கல்யாணம் புதுசா பண்ண உடனே தனி கொடுத்தன வச்சுட்டாங்க டவுன்ல ஒரு வீட்டை பார்த்து. சரி, வீட்டை பார்த்து வைக்கும்போது வீட்டுக்காரன் சொல்லுவாங்க, தம்பி பத்தா புதுசா கல்யாணம் பண்ணிருக்கு, உங்க பிள்ளை மாதிரி பாத்துக்கிறங்க அப்படின்னு சொல்லி வீடை பிடிச்சி வாடகைக்கு விட்டோடனே வாடகைக்கு வீடு விட்டவன் சொல்லுவேன், என்னை பத்தி பிரச்சனை இல்ல, உங்க உள்ள வேற இல்ல என் பிள்ளை வேற இல்ல, மாசமான வாடகை மட்டும் சரியா கொடுத்துருங்கன்னு சொல்ல.
மாசமான வாடகை சரியா வாஸ்தவம் தானே, எல்லாரும் எதிர்பார்க்கறது தானே. சரின்ட்டு பாத்தீங்கன்னா குடி வந்துட்டாங்க. ஒரு மாசம் முடிஞ்சு வச்சு. சரி மாசம் முடிஞ்சா வாடகை கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணும்ல. வீட்டுக்காரர் பார்த்தாரு, இவன் வாடகை கொடுக்கல. சரி சின்ன பிள்ளைய சரியா வேலை வெட்டிக்கு போயிருக்காது, இப்பதானே வந்திருக்குதுங்க. சரி சேர்த்து வாங்கி நம்ம பிள்ளைய தானே சேர்த்து வாங்கிடுவோம் விட்டுட்டாருங்க. சரி அதுக்கப்புறம் 2வது மாசம் முடிஞ்சு வாடகை கொடுப்பாங்கன்னு பார்க்க மறு மாசமும் வாடகை கொடுக்கல. இங்க வர்றா வீட்டுக்காரன் பார்த்தான், என்ன ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்க, இன்னும் ஒரு மாசம் பார்ப்பான். 2 மாசம் பொறுத்துட்டேன், இன்னும் ஒரு மாசம் பொறுத்துக்கோ, இதுலயும் வாடகை கொடுக்கணும் பேசாம வீட்டை காலி பண்ணி அனுப்பிடுவான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா இருந்துட்டாருங்க. 3ஆம் மாசம் முடிஞ்சு 3ஆம் மாசமா அந்த பயவுல வாடகை கொடுக்கல. இங்க வர்றா வீட்டுக்காரன் கடுப்பாயிட்டேன். ஏண்டா வரும்போது என்னடா சொன்னேன் அப்படின்னு சொன்னேன்னா இவன் குடி வந்தவன் திருப்பி கேட்கிறேன், வரும்போது என்ன சொன்னீங்க திருப்பி சொல்லுங்க அப்படின்னு. வீட்டுக்காரன் மாசமானா வாடகை சரியா கொடுக்கும் சொல்லித்தானே தம்பி உங்களை வீட்டு வாடகைக்கு விட்டேன். அதே வார்த்தையை நான் தான் திருப்பி சொல்றேன், மாசமானா வாடகை கொடுக்க சொன்னீங்க. ஆமா என் முன்னாடி இன்னும் மாசம் ஆகல, அவன் வாடகை கொடுக்கல. நீ என்ன சொல்ற, அவன் என்ன சொல்ற? இவன் வீட்டுக்காரன் நினைச்சது மாசம் முடிஞ்சா வாடகை கொடுக்கணும் அவன் நினைச்சிருக்கான். அதுதானே உண்மை. இவன் நினைச்சானா இவன் பொண்டாட்டி மாசமானா வாடகை கொடுத்தா போதும், அது வரைக்கும் குடும்பம் நடத்தணும் இவன் நினைச்சிட்டு இருக்கான். இவன் வீட்டுல வந்து என்னைக்கு மாசம் ஆகுறது நீ வாடகை கொடுக்கறது. ஒருவேளை இவன் முடியாட்டா அவன் வீடு வாடகைக்கு விட்டவன வந்து மாசமாக்க முடியும். அப்படித்தான் அப்படித்தான் இருக்கு. இப்ப எவன்கிட்ட பேசினாலும் எதை மதமா பேசணும் கொஞ்சம் அசந்தம்னா அப்படித்தான் சொல்லி முடிச்சுட்டு போயிடுறாங்க. இப்படி இருக்க விடாண்டா பாருங்க, எனக்கு ஒரு வயலும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டேன். ஏன் முகர கட்டைக்கு ஏன் முகர கட்டைக்கு எவன் பொண்ணு கொடுப்பேன்? விளக்கு என்ன சொன்ன மாதிரி மாசமாக்க தெரியும், எனக்கு அந்த அளவுக்கு விவரம் பத்தாதுல. ஆமா ஆமா பாருங்க 3 மாசத்து பொழப்பு இந்த நாடகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வேலை வெட்டி ஒன்னும் இல்ல. அப்ப பாருங்க நான் நேர பொண்ணு கேட்கும்போது ஒருத்தர் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்ப ஒரு புரோக்கரை பிடிச்சு, ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு ஊட்டி கிடைக்கல, நல்ல பிள்ளைய அரசாங்கத்தை வேலை பார்க்குற மாதிரி பிள்ளையா பாரு. சரி சரி எனக்கு ஒருத்தர் பொண்ணு, நான் தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கேன், பொண்ணே கிடைக்கல, இதுல அரசாங்க வேலை உங்களுக்கு. ஆமாண்ணே 3 மாசம். சரி சரி பேசாம குழந்தைச்சு தூங்கலாம் வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு புரோக்கர்ட்டு சொன்னாங்க. புரோக்கரும் பாத்தீங்கன்னா ஊரா பொண்ணு தேடி பார்த்துட்டு கடைசியில பார்த்தா நம்ம ஊர் பக்கத்துல அழகான பிள்ளை, அப்புறம் என்ன சூப்பர் பிள்ளை அமைஞ்சு வச்சுனே. சுண்டுனா தெரிக்கேன் நல்லா தெரிய போகுது. சுண்டுனா தெரிக்க பாத்துக்கிறீங்க வீட்டுல உள்ள வேலையை பூரா பார்த்துட்டு சாப்பாடு எல்லாம் ஆக்கிட்டாங்க. சோத்தாக்கி குழம்பு வச்சு எல்லாத்தையும் தயார் பண்ணிட்டேன். பண்ணி கிண்ணி டிஃபன்ல அடைச்சு கடிச்சு ரெடி வச்சு அந்த பிள்ளைய கிளப்பி எவ்வளவு எந்திரில காலையில ஆபீஸ் போகணுமா இல்லையா, சீக்கிரம் குளிச்சுட்டு கிளம்பு உள்ளேன்னு சொல்ல அந்த பிள்ளை நேரம் எந்திரிச்சிச்சு. உள்ள போய் நல்லா குளிச்சுச்சுனே. குளிச்சுட்டு வந்து உள்ள போய் பாத்தீங்கன்னா பேரன்ல உள்ளே பவுடர்னு என்னென்ன கருமா இருக்கும் அத்தனையும் மோர கடையில போயிடுச்சு. ஆமா போகணும்ல, கொஞ்சம் பந்தா போனா தானே நல்லா இருக்கேன். அதெல்லாம் பூச்சிட்டு நேரம் வந்து நல்லா சாப்பிட்டானே வயிறு முட்டை சாப்பிட்டு போய் நேரம் உள்ள போய் என்ன பண்ணிட்டானா மேல ஒரு நைட்டியை மாட்டினான். ஒத்த கையில கூட ஒத்த கையில நம்பட்டி. ஆபீஸுக்கு அது மதப்படுது எனக்கு தெரியல. ஆபீஸ் நான் அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னடி லூசியம்ன்ற கூடையும் நம்பட்டியுமா கிளம்புறேன்றேன். நான் 100 நாள் வேலைக்கு போறேங்கிறேன். அதுவும் அரசாங்க வேலை தானையா? அப்பத்தாயா எனக்கு தெரியும் இது அரசாங்கத்து வேலை அப்படின்ட்டு. அதோட சரி என்ன பண்ணி தொலைக்கிறது, நமக்கு தலையெழுத்து இப்படி அமைஞ்சு வச்சு முடிச்சு போட்டாச்சு வாழ்ந்துதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சேர்ந்து குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாங்க. 1 மாசம் போச்சு 1.5 மாசம் போச்சு. கல்யாணத்தப்ப பாத்தீங்கன்னா புள்ள பழுச்சுன்னு அவ்வளவு அழகா இருந்தா. அவ்வளவு நான் சொன்ன சுண்டுனா தெரிக்கும்னு அப்படி இருந்த உள்ள 1.5 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா அசிங்கமா கேவலமா போயிட்டா. என்னடி நல்ல அழகா இருந்தா அப்படி அசிங்கமா போயிட்டான்னு கேக்குறேன். வேற ஒண்ணு இல்ல மாமா, கல்யாணத்தன்னைக்கு என்னை கூட்டிட்டு போய் பியூட்டி பார்லர்ல ப்ளீச் பண்ணாங்க. ப்ளீச் பண்ணி கழுவிலையும் கொண்டு வந்தா அதனால அழகா இருந்தேன் மாமா. இப்போ ஒண்ணு கெட்டு போறல, ஒரு 3000 ரூபாய் கொடுங்க மாமா, மறுபடியும் பியூட்டி பார்லர் போய் நான் ப்ளீச் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுக்கு ஏண்டி 3000 ரூபாய் செலவு பண்ற? நம்ம ஊர் கக்கூசுக்குள்ள 10 ரூபாய்க்கு ப்ளீச்சிங் பவுடர் வாங்கி போட்டிருக்காங்க. அழகா எடுத்து சக்குல கரைச்சிக்கிட்டு உன் முகர கட்டையில ஒரு தடவை பூசிவிட்டு பக்கத்திலே கட்ட விளக்கமாறு கிடக்கும். எடுத்து செலப்பு 4 இழுப்பு எடுத்தா சரியா போயிடுது. அவ்வளவுதான். செலப்பு 4 தடவை என் கண்ணத்துல விட்டுட்டு அவங்க ஆத்தா வீட்டுக்கு அவ ஓடி போயிட்டான். முடிஞ்சா அவன் செலப்பு தான் அடிக்க சொன்ன. ஆமா பாருங்க யாருக்கிட்ட சொல்லல இல்ல என்கிட்ட சொல்ல சரித்தேன். பாருங்க கல்யாணம் போகும் போதுல பொண்டாட்டி ஓடி போனா என்னைய வேணா மதிப்பானா அத்தாடி பூரா சந்தேகப்படாது. என்ன இப்பதான் கல்யாணம் அதுக்குள்ள பொண்டாட்டி ஓடி போயிட்டா இவன்ட்டு ஏதோ விஷயம் இல்ல ஓடு இருக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சா எனக்கு அவமானமா போச்சுனே. அப்புறம் 4 பேரை கூப்பிட்டு ஒரு வழியா சமாதானம் பண்ணி போய் பொண்டாட்டியே கூட்டிட்டு வந்தேன். அப்பா சும்மா இருக்கக்கூடாது. அப்பவும் கேட்கிறேன் மாமா ஒரு 300 ரூபாய் ஒரு மாமான்னா இருக்கு. 3000 ரூபாயில வாங்கின சண்டை இப்ப தாண்டி முடிஞ்சிருக்கு. எதுக்கு 300 ரூபாய்ன்றேன்? இந்த புருவ மசுரை புடுங்குறதுக்கு
300 ரூபாய்னா மண்ட மாசம் வெட்டுறதுக்கே 4 மாசம் 100 ரூபாய் செலவு பண்ணி வெட்டுறதுக்கே 4 மாசம் யோசிக்கிறான். இவளுக்கு புருவ மாசத்துல புடுங்கிறதுக்கு 300 ரூபாய் கொடுத்தா நம்ம குடும்பம் என்னத்துக்கு ஆகுறது? அதோடு சரி இப்படி ஒரு பொண்டாட்டியே வேணாம்னு நேர கிளம்பி வந்தாச்சு. நீங்க நம்ம ஊருக்கு வந்தாச்சு, நல்லது ஒரு நாடகம் அப்படி இருக்கனால வந்து நின்னா தந்தை அந்தோணி சொந்தமா பாட்டிலிரு பாடி வரையலா என் பக்கத்துல வளருமதி நீ இருந்த போதுமதி நான் இத்த ஒரு பாட்டு கண்ணால் கண்டால் பின்னால் மறையுமடி பக்கம் வந்தாக்கா கண்ணல் பார்வை ஏனோ பார்க்கிற சந்தோஷமா எழுதி பாடுறே சந்தோஷமா எழுதி பரமக்குடி வட்டம் நயினார் கோயில் ஒன்றியம் சிறுவயல் குரூப் மஞ்சங்குளம் கிராமத்தில் அமைந்து அருள்பாவி தரக்கூடிய ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரின் 108ஆம் ஆண்டு திருக்கல்யாண வைபோகம் மற்றும் 58ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை விழாவினை முன்னிட்டு இன்று விவரமடையிலே திருவாளர் ஆதி நடராஜன் சேர்வை நினைவு கலையரங்கிலே உயர்திரு சி முத்துகேசன் முருகேசன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பரமக்குடி அழகப்பா பல்கலைக்கழக ஆட்சி பேரவை உறுப்பினர் மற்றும் திரு ஆர் முத்துக்குமார் அவர்கள் தலைவர் நாகநாதர் குரூப்ஸ் திருமதி டி வினிதா குப்புசாமி அவர்கள் நயினார் கோயில் ஒன்றிய பெருந்தலைவர் திரு கே ஜே பாலன் அவர்கள் பிஜேபி ஒன்றிய செயலாளர் நயினார் கோயில் ஒன்றிய துணை பெருந்தலைவர் மற்றும் உயர் திரு சுபா தினகரன் எம்ஏ அவர்கள் எக்ஸ் திமுக மாவட்ட செயலாளர் திமுக மாநில தீர்மான குழு துணைத் தலைவர்
மற்றும் திரு எம் அண்ணாமலை வி அவர்கள் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர், திரு வி பூமிநாதன் அவர்கள் அதிமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர், திருமதி வள்ளி ராமசாமி அவர்கள் சிறுவயல் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் திரு காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் நயினார் கோயில், திரு கிராம நிர்வாக அலுவலர் அவர்கள் சிறுவயல் குரூப் ஆகியோரது முன்னிலையில் தமிழகத்திலேயே தலை சிறந்த மா மேதைகளை கொண்டு ஹரிச்சந்திர மேனன் நாடகத்தை சிறந்திரமாக அமைத்துள்ளார்கள். இந்த நாடகத்தில் நடிக்க உள்ள நடிகர் சிகாமணிகள் நீங்கள் அனைவரும் நன்கு அறிந்திருந்தாலும் அறியாவிட்டாலும் உங்களிடம் அறிமுகப்படுத்த வேண்டிய இடம் என்பதற்கு சென்ற இடமெல்லாம் தனக்கு நிகர்தான் என்று வெற்றி மரசு குத்தி வரக்கூடிய தமிழகம் எங்கும் வளம் வந்து மக்கள் அனைவரின் அன்பையும் ஆசியும் பெற்று வரக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளையுமாகிய தஞ்சாவூரை சேர்ந்த மரியாதைக்குரிய MKM சமயக்கருப்பு அவர்கள் இன்றைய வரமையில் அரிச்சந்தனாக வந்து காத்திருக்கின்றார். அதற்கடுத்தபடியாக குயிலிசை கோகிலவாணி சோகரச திலகம் ஒரு தாயினுடைய பாசத்தை தத்துரூபமாக நடித்து காட்டக்கூடிய உங்கள் அன்பை மாசியம் பெற்ற மரியாதைக்குரிய சகோதரி மதுரை எம் மேகலா அவர்கள் இன்றைய வாரம் சந்திரமதியாக தோன்றி காட்சியிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக நவரச நடிகர், நடிப்பின் சிகரம், இசை மா மேதை, இசை புயல், உங்கள் அன்பை மாசியம் பெற்ற புதுகை பெருமாநாட்டை சேர்ந்த மரியாதைக்குரிய அன்பு உள்ளம் MK மெய்யப்பன் அவர்கள் என்று சத்திய கீர்த்தியாக தந்து காட்டியிருக்கிறார். அதற்கடுத்தபடியாக அதிரடி மா மேதை, ஆர்ப்பாட்ட நடிகர், நாடக உலகில் எங்களுக்கெல்லாம் ஆசானாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இசை மா மேதை, உங்கள் அன்பை மாசியம் பெற்ற மரியாதைக்குரிய அப்பா மதுரை முனியசாமி அவர்கள் இன்றைய வரமில்லை விஸ்வாமித்திரம் மற்றும் காலகண்ட வீரபாகுவாத்தன் கட்டியிருக்கின்றார். அதற்கடுத்தபடியாக ஹார்மோனிய கலையரசு, ஹார்மோனிய பேரரசு, ஹார்மோனிய சக்கரவர்த்தி, உங்கள் அன்பை மாசியம் பெற்ற இசை புயல், கள்ளிக்குடி என்றெடுத்த கலை மா மேதை, பார்த்தியூர் கள்ளிக்குடியை சேர்ந்த VM சீமான் அவர்கள் இன்றைய வரமில்லை ஹார்மோனியம் பெண் பாட்டை சேர்ப்பார்கள். எனக்கும் இடம் உள்ளது, எனக்கும் இடம் உள்ளது, அருள் மழைக்கும் முருகன் மலரடி நிலையில் எனக்கும் இடம் உள்ளது, அருள் மழைக்கும் முருகன் மலரடி நிலையில் எனக்கும் இடம் உள்ளது. சக்கரவர்த்தி இசை புயல், இசை களஞ்சியம் என்று மக்களால் ஆசி பெற்ற தமிழக அரசினுடைய கலை நன்மணி விருது பெற்ற உங்கள் வீட்டு பிள்ளையுமாகிய மரியாதைக்குரிய SL ராஜரத்னம் அவர்கள் இன்று வரவில்லை மிருதங்கவன் டோலகல்ல வேளாவை சேர்ப்பார்கள்.
தெரியாம மாட்டீங்க. பலவாத்திய புகழ் ட்ரம் செட் மாஸ்டர் ஆல்ரவுண்ட் மாஸ்டர் உங்கள் அன்பை மாட்சியம் பெற்ற மணப்புறத்தை சேர்ந்த தமிழக அரசினுடைய கலை சுடர்மணி விருது பெற்ற உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய மரியாதைக்குரிய அன்பு உள்ளம் கே வேளாங்கண்ணி அவர்கள் இந்த விவரங்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். எங்களுக்கு தாண்டி நம்ம விளங்கக்கூடிய தாளத்தை இசைப்பவர் புதுகை இசை கலைஞர் மரியாதைக்குரிய பி பாண்டியன் அவர்கள். தாளம் நாங்கள் எந்த அளவுக்கு மெதுவாக பேசினாலும் உங்கள் காதுகளில் தெளிவாகவும் இனிமையாக கேட்கக்கூடிய ஒளி மின்னல் இந்த பகுதி மட்டுமல்ல எந்த பகுதியில் முத்திரை பதித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அன்பை மாசியம் பெற்ற குப்பி குடிக்குளத்தை சேர்ந்த பாலன் ஆடியோஸ் எங்களுக்கு சிறந்த முறையில் சீன் அமைத்துள்ள சீன் அமைப்பகம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் சீன் உரிமையாளர் எம் சுப்பிரமணியனுடைய அண்ணாளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த அடாத மழையிலும் அனைத்து ரசிக பெருமக்களும் அமர்ந்து காணக்கூடிய விதத்திலே கொஞ்சம் கூட மழை தண்ணி உள்ள வராத அளவுக்கு பாதுகாப்பாக கொட்டகை அமைத்துள்ள கொட்டகை அமைப்பாளர் சூரங்கோட்டையை சேர்ந்த மரியாதைக்குரிய மாரி அவர்கள் கொட்டகை அமைத்துள்ள அண்ணாளுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நயினார்கோவில் சார் வாய்வாளர் காவல்துறை அதிகாரி அவர்களுக்கு மஞ்சங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் திருச்சி சிங்கப்பூர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் விழாக்குழு தலைவர் மாமா முத்துக்குமார் அவர்கள் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. இவர்கள் மேலே ஹார்மோனியம் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய கள்ளிக்குடியை சேர்ந்த மரியாதைக்குரிய வி எம் சீமான் அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்கிறார்கள். இவர்கள் மேலே மிருதம் சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய சொல்லுங்க. இவரங்க மேடையிலே மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் ராஜரத்னம் அவர்கள் பல மேடையில் எனது தந்தையார் நாடகம் அமைப்பார் என்றால் எல்லா மேடையிலும் ராஜரத்னம் தான் இருப்பார். கரு விஸ்வநாதன் நாடகம் என்றால் ராஜரத்னம் தான் எல்லா மேடையிலும். என் தந்தையார் இப்போ தான் 2021 காலமானார். ராஜரத்னம் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. அடுத்தபடியாக பல்லவாத்திய இசை கலைஞர் ஆல்ரவுண்ட் கலைஞர் மணப்புறத்தை சேர்ந்த கலை சுடர்மணி மரியாதைக்குரிய கே வேளாங்கண்ணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். சிறந்த முறையில் தாளம் இசைக்கூடிய புதுக்கோட்டையை சேர்ந்த மரியாதைக்குரிய பாண்டியன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். சீமானே உங்கள் முன்னால் இங்கே பப்புனாக விடமேற்றம் நடித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் பிரகாஷ் ராஜா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் சிங்கப்பூர் திருச்சி இளைஞர் போட்டினத்தின் சார்பாகவும் விழாக்குழு தலைவர் முத்துக்குமார் மாமா அவர்களின் சார்பாகவும் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய மரியாதைக்குரிய இந்த கிராமத்தார்களுக்கும் சிங்கப்பூர் வாழ் இளைஞர்களுக்கும் ஊர் முக்கியஸ்தர்களுக்கும் இளைஞர் பெருமக்களுக்கும் நான் சார்ந்த கலை குடும்பத்தை சார்ந்த இந்த நாடகத்தினுடைய நாடக அமைப்பாளர் ராஜ நடிகர் மரியாதைக்குரிய MKM சமயக்கருப்பு மற்றும் நமது மஞ்சக்குளம் மண்ணின் மைந்தர்களுமாகிய எஸ் பழனி என் முருகன் அண்ணாவர்களுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
எங்களுக்கெல்லாம் வந்தது மருத்துவ உணவை ஏற்பாடு செய்து அன்போடு பாசத்தோடு உபசரித்த மரியாதைக்குரிய இந்த கிராமத்தார்களுக்கு நான் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவங்களுக்கு ஆமா ஒளிவலிக்கு போட்டேன் ஒளிவலி போட்டீங்களா போட்டாச்சா சரி. அடுத்தபடியாக நாட்டிய தாரகை நடன சிங்காரி நடன ஒய்யாரி உங்கள் அபிமான செல்வி ஒருத்தரான மாணவர் போட்டக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரி எம் வளர்மதி அவர்கள் டான்ஸ் காமிக்க காத்துக்கிறாங்க. கனவுகளே தேவகோட்டை சேர்ந்த பிரகாஷ் ராஜா நான் பப்புனு தம்பிக்கு ரொட்டு ரசுகள் அது உங்களுடைய அன்பும் ஆதரவு மாசியம் என்று கேட்டுக்கொண்டு சரித்திர காவியான சரியான நேரத்துக்கு வரணும் ஏற்கனவே சமயக்கரை பண்ணி சொல்லி விட்டாரு. பேசாம உள்ள போய் அடுத்தடுத்த ஆள் சரியான நேரத்துக்கு அனுப்ப முடியான்னு சொல்லியே விட்டுட்டாரு. அதனால இன்னைக்கு வந்திருக்க ஒரு சாதாரண நடிகர் கிடையாது, எல்லாரையும் சரியான நேரத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதுனால இதோடு முடித்துக்கொண்டு உங்களுடைய அன்பும் ஆதரவு மாசியம் பெற காத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வீட்டு பிள்ளைமாக தேவகோட்டை சேர்ந்த எஸ் பிரகாஷ் ராஜா நான் தான் உங்களுடைய பப்புன் மட்டுமல்ல வீரபாக மற்றும் பல வேடங்களை தாங்கி நடிக்க காத்துக் கொண்டிருக்கேன். நன்றி வணக்கம். தலைமை காவலர் அவர்களுக்கு மஞ்சங்குளம் கிராமத்தின் சார்பாகவும் திருச்சி சிங்கப்பூர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் விழாக்குழு தலைவர் அவர்களின் சார்பாகவும் பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகின்றது. புத்துக்கு புத்தாக சொத்துக்கு சொத்தாக
படித்ததில்லை தானாக படித்து வந்தோம் தங்கமின வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தோம் தங்கமின வளர்ந்த தம்பி தள்ளாத வயதில் நான் வாழ்கின்றேன் அவளை முத்தாக சத்துக்கு சத்தாக அன்னத்தது பிறந்து வந்தோம் செல்லமாய் வளர்ந்தவில்லை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்தவில்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் முத்துக்கு முத்தாக முத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கட்டிக்கு கட்டாக மாளிகை காணாத இன்பமடா நாடு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகை காணாத இன்பமடா நாடு கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா அவிதழ்களை போல் தீராத வாசமடா அவிதழ்களை போல் தீராத வாசமடா மாறாத பாட்டமடா முத்துக்கு முத்தாகே முத்துக்கு சொத்தாகே அன்னத்தது பிறந்து வந்தோம் கட்டிக்கு கண்ணாகே அன்பாலை பிரிந்து வந்தோம் முத்துக்கு சொத்தாகே முத்துக்கு முத்தாகே ஹலோ 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 அனைவருக்கும் வணக்கங்க. அப்படியே எங்கள் கலை குடும்பத்தாருக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்க, நான் ரெடி. நீங்க ரெடியா? பார்த்த மாதிரி இருக்கா? எங்க பாத்தீங்க? சரி இருக்கட்டும், காலையில பேசிப்போம். கல்லாச்சி கரிப்பாணி வாங்கினா கல்லாச்சி கரிப்பாணி வாங்கினா கல்லாச்சி சொதப்பி கரிப்பாணி இருக்காத சொதப்பி கல்லாச்சி
ஆத்தாடி என்ன உடம்பு அங்கெங்க பச்சை நரம்பு அன்போல செஞ்ச உடம்பு அடையாள சின்ன கல்லும்பு அம்மிலாத பொன்னந்தி பீலாத பூவால மேலாத பொன்னந்தி தேவாத ஆத்தாடி என்ன உடம்பு அங்கெங்க பச்சை நரம்பு அப்படி வந்தமா போட்டமா போனமான் இருக்கணும். உங்க எல்லாரையும் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு உங்க எல்லாரையுமே. ஆமாங்க, அதனால ஒரு வாய்ப்பு உண்டாயிருக்கு இன்னைக்கு. அதனால நாட்டிய தாரக இல்லையா வளர்மதி, உங்க எல்லாத்தையும் ஆடி வரலாம் இருக்கேன். வரவா? என்னுடைய மச்சாவரு அந்த ஐயனார போல பவரு, என்னுடைய மச்சாவரு ஐயனார போல பவரு, அவர் அருமசலே வார்த்தையிலே அவர் அன்புக்கு ஈடையிலே அதனுள்ள கண்ணு நினைக்கிது நெஞ்சு கொலை நினைக்கு. என்னுடைய மச்சாவரு சாமி போல இருக்கும், என்னுடைய மாமே அவர் சாமி போல இருக்கும். அவர் என்னங்க முத போடு உங்களுக்கு, ரெண்டாவது போடு எங்க மிருதங்கக்காரங்களுக்கு. வரவா? சரிங்க சரிங்க, நீங்க வந்து கோவப்படாதீங்க. எனக்கு பீரங்களே பதறுது நீங்க கோவப்படுறது. சரி சரி. திருவாரூர் தேரே பக்கவாடி
பால்சா வேடமேற்று நடிக்கும் வளர்மதி அவர்களுக்கு மஞ்சங்குளம் திருச்சி சிங்கப்பூர் இளைஞர் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் மற்றும் விழா குழு தலைவர் மாமா ஆர் முத்துக்குமார் அவர்கள் சார்பாகவும் பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகின்றது. அந்த பிள்ளையே நீங்க அதெல்லாம் ஒன்றும் சொல்லாது. எனக்கு பொன்னாட போத்திய அண்ணா கிராமத்தார்கள் முக்கியஸ்தர்கள் அனைவர்களுக்கும் வணக்கம். அடுத்து சின்ன வீடா வரட்டுமா? எப்ப உனக்கு எப்படி பெரிய வீடா வரட்டுமா? எப்படி சபையா? ஆமா ஓகேதாமா. காலையில வீட்டுல கஞ்சி கிடைக்காம போகுது. உன் கூட வந்துடுறேன். அதான் நீ இருக்கீல அப்புறம் கஞ்சி. சின்ன வீடா வரட்டுமா? சின்ன வீடா வரட்டுமா? பெரிய வீடா வரட்டுமா? மேசருக்கு சின்ன வீடு பிடிக்குமா? மேசருக்கு பெரிய வீடு பிடிக்குமா? சின்ன வீடா இருந்தா நீ எப்போது போய் வரலாம்? பெரிய வீடா இருந்தா நீ எப்போது போய் வரலாம்? எப்போது வர வீடு எம்மாடி சாருக்கு நல்ல பேரு. சின்ன வீடு வேணாண்டி, பெரிய வீடு வேணாண்டி, உள்ள கட்டி போயிட்டு நீ காலமா பாதுக்கு போக வேண்டும் இடம் தெரியாம போயிட்டேனோ. என்னங்க இங்கே இந்த தோல் இந்த பாடுபடுத வீட்டுல பொண்டாட்டி என்ன பாடுபடுவாங்க? நல்ல வேலைக்குப்பா இடம் தெரியாம போயிட்டேன். நம்ம லெவலுக்கு தகுந்த மாதிரி போயிடுவோம். அப்புறம் என்னங்க தாளக்காரங்களே வருத்தப்படாதீங்க. இந்த வளர்மதி புள்ள எல்லாத்தையும் போயிட்டு கடைசியில நம்மள்கிட்ட வருதே அப்படின்னு வருத்தப்படுறாரு. வருத்தப்படாதீங்க. கம்மாயில தண்ணி கிடக்கான்னு பாருங்க, குளிச்சுட்டு வந்துடுறேன். இங்க பாரு, இதுக்கு நேர இறங்கு. விடியறதுக்குலாம் ஏறிடுவா, கரை ஏறி வந்துருவா. இதுக்கு நேர இறங்கு. போயிடுவோம். ஐர மீனை பிடிக்க போன நேரத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு. ஐர மீனை பிடிக்க போன நேரத்துல ஒரு அரை மீன் மாட்டிக்கிச்சு. கல்யாணத்தை சொல்லி போட்டானே, கல்யாணத்தை சொல்லி போட்டானே, கை பிடிச்சி கொண்டாடு வந்தேன். ஆமா தாக்கல உள்ள விட்டுருவோமா? மியா மியா லலா என்னடா அது இந்த வட்டா நாடத்துக்கு எடுத்து விட்டான்ல வந்து கொஞ்சம் நல்லா போனேன். அதுக்குலாம் என்னடா இந்த நேரம் எங்க அதான் 12 மணி ஆச்சு. அந்த மைக் சீட்டு சொல்றேன் உனக்கு எங்கே கிடைச்சுப்ப 12 மணி ஆனதுதான் சிக்கல். ஹலோ அது வரைக்கும் பிரச்சனை வந்து ஒரு மேடையில நாகரிகம் இல்லாம நிக்கிறீங்க. மனுஷனையா சோத்தீங்களா? சோத்த சுண்ணாமதிங்களாம அறிவு இருக்கா உனக்கு? தப்பா நினைக்க கூடாது. என்ன குடிச்சாதான் மதிப்பு. யார் சொன்னா? குடிச்சாதான் மரியாதை. ஆட முட்டா பயலே, படித்தவனுக்கு மரியாதை, குடித்தவனுக்கு மரியாதை கிடையாது. அதெல்லாம் கிடையாதுமா. நேத்து பழங்குடி பச்சால காலையில அவசரமா ஆபீஸ் கிளம்பி நேர போய் பஸ் ஏறதுக்கு போனேன். ஒருத்தன் சரி போகல பாரு, எதனக்க பசிக்கார வெளியே எடுக்கும் போது அவசரத்துல நேரம் குறுக்க ஓட டிரைவர் என்ன கேட்டாங்க? லூசி போல அறிவு இருக்கா உனக்கு? சொல்லிட்டு வந்தியா வீட்டுல? அது சரி குறுக்க வந்துட்டு இருக்கியா? முட்டாப்பல கடவுளே வாங்கி நான் வண்டி வாங்கி வச்சிருக்கேன். படிச்சு கழிச்சிட்டு ஆபீஸ் போற வழியில பார்த்தா அது மாதிரி நறுக்குன்னு கேட்கிறேன். அவர் நேராச்சுன்னு அதே வண்டி திருச்சி போயிட்டு திரும்பி வருதுமா 12 மணிக்கு. சரி புல் மப்பு ஒருத்தன் அப்படின்னு நான் பாரு
ஒரு 5 கிலோமீட்டர் அங்கேயே நின்றுக்குமே வண்டி. அவசரத்துக்கு சொன்னா அந்த கேள்வி கேட்டவனே என்ன கேள்வி கேட்பேன்? ஒண்ணுமே சொல்ல டிரைவர் சீட்டை விட்டு இறங்கி வந்தேன். ஐயா சாமி உனக்கு ஒரு கும்பிடு, உன் சமாச்சாரத்துக்கு ஒரு கும்பிடு. கடை உடனே வாங்கி இப்பதான் வண்டி வாங்கி நல்லா இருப்பேன், கொஞ்சம் ஒதுங்கி வழி விடுங்க, நான் போய்க்கிறேன், அப்புறமா நில்லுங்க அப்படின்னு. அப்படி மரியாதையா பேசு. அது பயம் கிடையாது. எங்கடா கரகம் முடிச்சேன் நம்ம வண்டியில வந்து விழுந்துருவானோ அப்படின்ற ஒரு இதுல சொல்றாங்க. அது மட்டும் இல்லமா, ஆனா படித்தவங்களுக்கு தான் மரியாதை. போன வாரம் ஒரு விசேஷத்துக்கு போய் நம்ம ஒரு திருவிழாவுக்கு சரி போகையில பாரு, நாங்க 3-4 பேர் போயிருந்தா இதுல 3 பேர் குடியார போய் நல்லா மூக்கு மட்டும் குடிச்சாங்க. சரிங்க. நான் ஓரல இருந்து ஏப்பா இன்னைக்கு நாளைக்கு போறப்பா கூட குறைய போச்சுன்னா சரியா வராது, எனக்கு வேணாம்டா அப்படின்னு. அப்ப அவங்க 3 பேர் என்ன சொன்னாங்க, இந்த லூசி பையலாண்டா விசேஷத்துக்கு கூட்டிட்டு வந்தியன்றாங்க. குடிக்கலையா சேர்ந்து குடிச்சா தானேயா மதிக்கிறா எதுலையுமே. அதனால நீ வந்து குடியார பத்தி தப்பா பேசாத. நாட்டின் குடிமக்களே நாங்க தான், நாட்டின் தூண்களே நாங்க தான், நாட்டை காப்பாத்துறது நாங்க தான். பேர் வேற குடியக்காரனுக்கு மதிப்பிரியர்களாம் மானகட்ட பழக்கம். அரசாங்கமே மரியாதை கொடுத்துக்கிட்டு இருக்கு, நீ மரியாதை கொடுக்க மாட்டேங்கிற. குடியக்காரனுக்கு என்ன மரியாதை? அம்பானி அதானி வரி கொடுக்குறாங்களோ இல்லையா, நாங்க தினம் வேலை பார்த்துட்டு வரி அரசாங்கத்துக்கு முறையா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எந்த டைமும் ஆமா தெளிவா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதையும் போக நாங்க வச்சிருக்கிறதே 1ஆம் நம்பர் லோக்கல் ஓட்ட பைக்கா இருந்தாலும் சரி, சாயந்தரம் காவல்துறை இருந்தாலும் அவங்கள்ட்ட மொய்ய காசை கொடுத்துட்டு போயிடுவான். அது சரி, அதெல்லாம் முறையா கவர்மெண்ட்டுக்கு வசூல் ஆகுறது போறாமே நம்ம மாதிரி. இது என்னது கம்பளி பூச்சி மாதிரி இருக்கு? எதுமா ஒட்டி இருக்கீல இல்ல வரைஞ்சிருக்கீல இல்ல உண்மையா நேச்சுரலா இருக்கா? மீசை முளைச்சா நாயாமா வரைய போறேன். அப்ப மௌன நீ ஆம்பளைன்னு ஒரு கையில ஒண்ணு எடுத்து கட்டிட்டு வந்துட்ட, வெக்கமா இருக்கு எனக்கு. ஏமா இல்ல அந்த காலத்து ஆம்பளை எல்லாம் பாத்திருக்கியா? அப்படி கம்பீரமான மீசை மதுரை வீரனுக்கு மாதிரி 8 முழம் வேஷ எடுப்புல கட்டி 4 முழம் தலப்பதுண்ட தலையில கட்டி கையில கொஞ்சம் கட்டி விடு. முடியல என்ன உனக்கு என்ன மோண்ட ஊசி எடுத்து போடுவோம், ஒன்றை ஊசி சேர மாட்டேன்ருச்சு. ஐயோ நான் வேற அதை பார்த்து முடிக்கிட்டே வருது, கொஞ்சம் கட்டி விடு. சரி சரி சொல்லு, என்ன பேச வந்தேனா? ஏங்க கையிலே கட்டுற டேலை. ஹலோ, அத பார்த்தது எனக்கு எல்லாம் மறந்து போச்சு. அப்படியா? அதை மட்டும் பார்த்ததுக்கே உன் நிலைமை என்ன எப்படி வீட்டு நினைப்பு வருது. உனக்கு வந்து பஸ் இல்ல, காலையில தான் போக முடியும். அதெல்லாம் முடியாதுங்க. என்ன பண்ணுவீங்களோ வீட்டுல கொண்டு போய் விடுங்க. ஹலோ, அந்த காலத்து ஆம்பளை எப்படி இருந்தாங்க? கம்பீரமான மீசை, 8 முழம் வேஷ எடுப்புல கட்டி 4 முழம் தலப்பதுண்ட தலையில கட்டி மிகுதிப்பட்ட அழகுக்கும் கம்பீரமான மீசை அழகுக்கும் கம்மகரையில் நடந்து வந்தாங்கன்னா பெண்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்க. அப்படி இருந்தாங்க. ஐயோ இங்க பாருங்கடி, நம்ம ஊர்ல கம்மகரையில வர்ற அழக மதுரை வீரன் எழுந்து வர்றாருன்னு சொல்லி பெண்கள் எல்லாம் கையெடுத்து கும்பிடுவாங்களாம். மதுரை வீரன் மேல கம்மகரையில வரும்போது கீழே எதை பார்த்துக்கிட்டு கும்பிட்டியா? மீசையதான் அங்கே இல்லம்மா, பொதுவா மதுரை வீரன்ற நல்ல வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு வர்றான்ற, கம்மா கரையில வர்றான்ற, நீங்க கீழே நின்றுப்பிய. நீங்க உண்மையிலே மீசை மச்சில பார்த்து தான் கும்பிட்டீங்களா? இல்ல மீசைதான் சாமியில உன் புத்தி அப்படி கேவலமா போய் பரவாயில்ல. அந்த காலத்துல நீ ஆண்களை எவ்வளவு குறை சொல்லிட்டு இருக்கிய, பெண்கள் என்ன வாழ்ந்துன்னு குறை சொல்லல, பெருமையா சொல்றேன். அந்த காலத்துல பெண்கள் இருந்தாங்கம்மா, விடிய காலம் 4-5 மணிக்கு எந்திரிச்சு வீடு வாசல் தெளிச்சு அழகா கோலத்தை போட்டுவிட்டு கோயில்ல போய் அம்பால தரிசனம் பண்ணிட்டு நெத்தி நிறைய குங்குமத்தை வச்சுட்டு அப்படி எதற்கு வந்து வீட்டுல புருஷன் இதை தொடுவாங்க, கால தொடுவாமா. அப்ப நினைச்சாங்க புருஷனை வந்து கணவனே கண்கண்ட தெய்வம் மதிச்சாங்க. அப்ப காலை தொட்டு கும்பிட்டு அப்படி தொடும் பொழுது புருஷங்கார எந்திரிச்சு பார்த்தா சரி, அந்த பெண்மணியை பார்க்குமா அந்த முத்துமாரியம்மன் எதற்கு நிக்கிற மாதிரியா இருக்குமா, மகாலட்சுமி மாதிரியா இருக்குமா. அப்ப அந்த சந்தோஷமா அந்த முகத்தை பார்த்து எந்திரிச்சு வேலைக்கு போனா சரி, அன்னைக்கு பூராமே சந்தோஷமா வேலை பார்ப்பாங்க காலையில இருந்து ராத்திரி வரைக்கும். இப்ப நீங்க இருந்தா இருக்கீங்க எப்படி இருக்கும், ராத்திரி 9-10 மணி வரைக்கும் புருஷனுக்கு சோறு கூட போடாம டிவி சீரியல போய் குறுன்னு பார்த்துட்டு அங்க அப்படிதான் நடக்குதோ. ரொம்ப பேர் இப்படி குருன்னு பாக்குறதுனால பக்கத்து வீட்டுல சாப்பிட கொஞ்ச நாள் உங்களை பூரா இன்னைக்கு கோர்ட்ல புக்கா வச்சு டை வச்சு கழிச்சு இந்த சீரியல்னாலதான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி பார்த்துட்டு கடைசியில பாத்தீங்கன்னா புருஷனுக்கு சோறு கூட போடாம காலையில எந்திரிச்சு வெள்ளன எந்திரிக்க முடியுது உங்களால. விடிய காலம் 7 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சு வெளியில வந்துடாதே, தயவு செஞ்சு முகரக்கட்டை பார்த்தா பேய் விசேஷம் வந்த மாதிரியா இருக்கு. என்னப்பா அது வெளியில பொண்ணு பார்க்க வரச்ச மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா, கட்டினா அந்த பொண்ணுதான் கட்டணும் அப்படின்னு சொல்றீங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மூதேவின்றீங்க. பூரா மேக்கப்புமா. இந்த காலத்துல அந்த காலத்துல அம்மா கல்யாணம் பண்ணும்போது மூஞ்சில பாத்தீங்கன்னா மஞ்சள் பூசி பவுடர் அடிக்க மாட்டா, முஞ்ச பூசுவாங்க, நெத்தில குங்குமம் வைப்பா. அப்ப சரி அது மகாலட்சுமி. சரி இப்பத்தான் 2000 ரூபாய் 3000 ரூபாய்க்கு மேக்கப் போடாம எல்லாம் கல்யாணம் மரவையில உங்க உட்கார வச்சுட்டோம்னு வைங்க, அப்படியே திருஷ்டி பொம்மை மாதிரியே இருக்கு இப்ப மேடையில உங்களை பார்க்க போகும்போது. பொறுமையின் பொக்கிஷம் பெண்கள் நாங்க. நீங்க இதுல பார்க்க கூடாது. பொறுமைன்னு சொன்னா ஓடி போய் இப்பத்தானே சொன்னேன். இதுல பார்க்க கூடாது. பொறுமையின் பொக்கிஷம் தாங்கி பிடிச்சிருக்காரு பூமாதேவி யாரு? பெண்ணு. பெண்ணு ஆகாசவாணி
யாரு? பெண்ணு. பெண்ணு. அந்தரமா தொங்குறது யாரு? ஆம்பளை நீங்க. அவ்வளவுதான் உனக்கு தெரிஞ்சது. மேல இருக்க ஆகாசவாணி பொண்ணுதான் ஒத்துக்கிறேன். சரி. கீழே இருக்க பூமாதேவி பொண்ணுதான் ஒத்துக்கிறேன். இதே பூமாதேவி 6 மாசத்துக்கு வெயில போட்டு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்துட்டு டாரு டாரா பொழந்துகிட்டு கிடக்கும் போது இந்த குழு குழு ஊத்திருக்க வர்ணபா நடுவுல தொங்குறதா சொன்னீங்க. சரி. அந்த தொங்குற வர்ணபாவ நீல அன்னைக்கு வந்து தண்ணியை கீழே இறக்குனதுனாலதான் பூமி குளுந்து குழு குழுன்னு கிடக்கு. அழகா பேசுறீங்க. நீங்க எவ்வளவுதான் பொழந்துருக்கிறதாலும் கடைசியில தண்ணியா மழையா ஊத்துறதுக்கு ஆம்பளை சிங்க வேணும். சரிங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க. ஒண்ணு கேக்குறேன். என்ன கேக்குறேன்? இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா? இட்லிக்கு தேவை மாவு வேணும். முதல்ல என்ன மாவு வேணும், கிரைண்டர் வேணும். அதெல்லாம் இருந்து ஆட்டுனாத்தே இட்லிக்கு மாவு வரும். சரி சரி சரிங்க. பெண்கள் என்ன போட்டு குளிக்கணும்? குளிக்கும் போது உள்ள பாத்ரூம்ல விட்டு தாப்பால முதல்ல போட்டுக்கறணும். சரியா சொன்னீங்க. சரி, இந்த பஸ் ஏன் நிக்குது? அது எப்படி அந்த மாதிரி சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டுருவேன். சரி கரெக்டா சொல்றீங்களா? பஸ் எல்லாம் ஏங்க நிக்குது? அதனால உட்கார முடியல, அதனால நிக்குதுமா. நான் எல்லாம் ஏன் உட்கார்ந்து உச்சா போக மாட்டேங்குது? எவ்வளவு அறிவு கிளை. ஏன் நின்னுகிட்டே உச்சா போகுது? அது உட்கார்ந்து இருப்பா மேல கூட நனைஞ்சு வரும்ல, அதுக்கா பொத்த கால அப்படி போஸ்ட் மரத்தை தாங்கி ஏன்னா சாஞ்சிரும் பாரு. போஸ்ட் செவரு சாஞ்சா பாதி பண்றக்கா செவத்து மேல கால தூக்கும், இல்லைன்னா போஸ்ட் மேல கால தூக்கும். சரி, கால தூக்கி இருக்கியா முன்ன பின்ன? சரி சொல்லு. வேஷ்டி எந்த இடத்துல கட்டுவாங்க? வேஷ்டியை வந்து இடுப்புல தான் கட்டுவாங்க. சரி, ஒரு பசு மாடு வந்து 5 மாசமா இருக்கு. சரி, மாசமா இல்ல சினையா இருக்கு. மனுஷங்க தான் ரெண்டு ஒண்ணுதான். சொல்லு. ஒரு பசு மாடு 5 மாசம் சினையா இருக்கு, ஒரு பசு மாடு 10 மாசம் சினையா இருக்கு. எந்த பசு மாடு முன்னாடி கண்ணு போடும்? எந்த பக்கம் ஏற்பாடு பண்ணாலும் அந்த பக்கம் தானே போட முடியும். மாடு என்னைக்குமா முன்னாடி கண்ணுக்குட்டி போட்டுருக்கு, எல்லாமே பின்னாடி தாமா கண்ணுக்குட்டி போடு. ரொம்ப அழகா பேசுறீங்க. அதனால சும்மா கிடந்த சிட்டுக்குருவிக்கு நெல்ல போடுவானே, சும்மா கிடந்த சிட்டுக்குருவிக்கு நெல்ல போடுவானே, அது கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே. சரங்குவத்தி சீரங்கத்துக்கு போனாரா? சரங்குவத்தி சீரங்கத்துக்கு போனாரா? அங்க 2 சரங்குவத்தி வரட்டும்னாரா? சும்மா கிடந்த கோழிக்கு தான் சோத்த போடுவானே, சும்மா கிடந்த கோழிக்கு தான் சோத்த போடுவானே, அது கொண்டே ஆட்டிக்கிட்டு கொத்த வருவானே. ஐயர்கடை சுப்பு. அம்மா ஐயர்கடை சுப்பு. ஐயா 4 வேலை விட்டு ஐஸ வாங்கிட்டு விடிய ஆத்துல ஓடுதான் தண்ணி, பாத்ரூம்ல குளிக்கதான் பண்ணி. ஆத்துல கிடக்கு அழகான ஒரு கெண்ட கிடக்கட்டும். அம்மாவுக்கு இத்த தண்டி மண்டை கொண்டை. நல்ல வேலைக்கு அழகா பேசுறீங்க. ஒன்ன பிடிச்சா 2 தொங்கு. அது என்ன? நெளிப்பு. ஒன்ன பிடிச்சா 2 தொங்கு. பரவாயில்ல. ஒன்ன பிடிச்சா 2 தொங்குறது தராசு. இது பழமொழி எல்லாமே கிராமத்துக்கு தெரியும். வந்திருக்கு எதிர்பார்க்கறது பூரா அவருக்கு எதிர்பார்க்கறாங்க. கதை நாடகம் அவங்க வர வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. அப்படி இருந்தாலும் கூட வாங்குற சம்பளத்துக்கு வஞ்சகம் இல்லாம உன்னோட இணைஞ்சு கொஞ்ச நேரம் ஆடு பாடுன்னு விளையாடலாம்னு நினைக்கிறேன். நல்லா தயார் தானே? அப்படி சொன்னால கருவேக கூந்தலுக்கு பொம்பளை பிள்ளை பயமுறுத்தாம பண்ணியா? அழகா இருக்கு, மைக்கு சூப்பரா இருக்குனே. சின்ன உண்மையிலதாமா நல்லா பாரு, நல்லா சூப்பரா இருக்குல. ஒளி பெருக்கி லேத்தா இருக்கு. நன்றி. சின்ன சீசாவில சின்ன சீசாவிலே நான் சேர்த்து வச்சு சிக்கனா போட்டு சேர்ந்து சொன்னா சேரலையா? சேருது. இந்த செவத்த பையன் நெத்தியில கண்ணு தெரியா தெரியலையா? எங்க ஒளிஞ்சிருக்கேன்னு பாரு.
60 சாப்பிட இருக்கியா புள்ள மைக்கு பின்னாடி ஒளிஞ்சு கிடக்கு மைக்கு இருக்கிறது தெரிய மாட்டேங்குது எங்கேயோ ஒரு இடம் கிடைச்சா போதும் ஒளிகிறதுக்கு மைக்கு உள்ள போயிடாம பாதுகாப்பா இருக்கட்டு சரி கண்ண கருத்தகில யசில கம்பட்டு கூட துணியை பிடிச்சி எப்பவுமே இழுக்காத ஆபத்து அதுல நிறைய நிறைஞ்சிருக்கு அதனாலதான் வாயை மூடிக்கிட்டேன் தனியா நான் குத்து நறுக்குன்னு போட்டுருவோம் போடுங்க சரி அது இதாவது நல்லா கேக்குது அந்த மைக்கு அந்த பிள்ளை ஏதோ வாய வச்சு அந்த மைக் என்னமா பண்ணி பிடிச்சு கொட்ட பல்லழகி செஞ்சு வச்ச மாறழகி பார்த்த உங்களுக்கு தானே தெரியும் எங்களுக்கு எப்படி தெரியும் ஒண்ணுமே இல்ல நீ குளுக்கு நீ ஆடிச்சா நீ குளுக்குமா வேளாண் இப்ப நம்புறேனே இப்ப நம்புறேன் நீ சொன்ன உண்மைன்னு பச்சை நம்புறேனே என்ன நம்புற இல்ல வேளாண் அப்ப ஒரிஜினல் வெளியே வராதுன்னு சொன்னாரு ஆமா இந்த குழுக்களை அதுக்கு தான் போட்டது குழுக்கள் எப்படியா பரிசு விழுந்துடும் பார்த்தேன் விழுகல விழுந்த நாள் ஒரு உள்ள ஆள சொன்னேன் ரெண்டு பந்து லொபக்கட்டின்னு குதிச்சு போய் வெளியில விழுந்துச்சு அந்த மாதிரி விழுகும்போது சந்தேகப்பட்டு அந்த பிள்ளைய ஆட்ட சொன்னேன் சங்கடப்பட போறாரு அந்த பாட்டுக்கிட்ட
ஒத்தக்கால அதே மாதிரி எனக்கே நிக்க மாட்டேங்குது. நீ வேற ஓசில படமா முடிச்சு நிப்பாட்டு. நீ ஏன் கவலைப்படுற? பாப்பா ஊட வரும்போது நிறைய ஆடலாம். சரி நேரத்தை அரை மணி நேரம் நம்ம எடுத்துட்டு நம்ம 12 தான் கணக்கு. இருந்தாலும் கூட அவங்க எல்லாரும் வெளியே வரணும். அப்படி நான் உன்னை காதலிக்காம நினைக்கிறேன். ஐ லவ் யூ. ஐ டு லவ் யூ. டு லவ் யூ. எப்படி பூஜை கேட்ட பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது பூஜை கேட்ட பூவிது நேத்து தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது செயலாகி போனது பூஜை கேட்ட பூவிது தானே பூத்தது பூத்தது யாரத பார்த்தது பார்த்தது